கிஃப்ட் ஏதோ கொடுத்தாங்க அது. அந்த ஒரு புதுசா இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட் அவங்க. ஒரு சிங்ஷாங், அதான் சிங்ஷாங்னு ஒரு சிங்ஷாங்கோட மீனிங் அது தெரியுமா அது? இல்லைங்க. கிஃப்ட் ஏதோ கொடுத்தாங்க அது. அந்த ஒரு புதுசா இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட் அவங்க. ஒரு சிங்ஷாங், அதான் சிங்ஷாங்னு ஒரு சிங்ஷாங்கோட மீனிங் அது தெரியுமா அது? இல்லைங்க. சிங்ஷாங் சொல்லிருக்கேன் ஆக்சுவலா. இதுங்க, சிங்ஷாங் வந்து உங்களுக்கு இந்த நைக் தெரியுமா? நைக், ஃபில் நைட்டுன்னு ஒருத்தர், நைக் நைக் ஷூஸ்லாம் இருக்குல்ல, ஃபில் நைட் அவர் பேர். ஓகேவா? அந்த நைக் இது ஆரம்பிச்சு பண்ணும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு பாயிண்ட்ல அந்த கம்பெனி வந்து அவுட் ஆக மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து மேனுஃபேக்சரிங்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜப்பான்ல நடக்கும். அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல சரி நம்ம கம்ப்ளீட்டா எல்லாம் முடிஞ்சிடும், இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரை பண்ணுவோமா வேணாமான்னு ஒரு நடு ரோட்ல நின்றுப்பாரு. அப்போ ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு பேர் தான் சிங்ஷாங்கு. ஸோ அப்போ வந்து ரோடு இது என்னது அப்படின்னு கேட்கும் போது அது வந்து நியூ லைஃப்னு அர்த்தம். சிங்ஷாங்கிறது நியூ லைஃப். அப்போ யாரோ அவர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை இங்க பாருங்க, இந்த யூ ட்ரை இட் ஒன்ஸ், மேபி இஃப் இட் ஃபெயில்ஸ் லெட் இட் ஃபெயில் அப்படின்னு. அந்த புக்கில் இருந்து அவர் சொன்னதுல இருந்து நான் எடுத்தேன் சிங்ஷாங்னு சும்மா. ஓகேவா? இது வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சைனா போனாங்களாம். ஓகேவா? ஸோ அங்கே போகும்போது இது என்னன்னு தெரியுதா? இது இது எனக்கும் தெரியல. இது ஆனா சிங்ஷாங் இது. ஸோ அவங்க சைனா போகும்போது கேலிகிராஃபி இருக்கும்ல, ஸோ அந்த கேலிகிராஃபியில் போட்டு சிங்ஷாங்னு எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு என்கிட்ட கேட்குறாங்க. நானும் எனக்கும் தெரியாது, நான் ஒரு புக்கில் இருந்து சிங்ஷாங்னு பார்த்தேன், நான் சும்மா வச்சேன். இப்போ 10 இயர்ஸ் இல்லை, இவ்வளோ தாட்ஃபுல்லான இதெல்லாம் வந்து தெரியல நம்மளா. இவ்வளோ இவ்வளோலாம் அதான் எனக்கு போன ஜென்ரேஷன். நான் போன ஜென்ரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட்னா அதான் சொன்னேன், வாட்ச் தெரியும், டிஷர்ட் தெரியும், வால் கிளாக் தெரியும். மிஞ்சி போனா இப்போ அவ்வளவுதான் தெரியும். வேற ஆனா நிறைய தாட்ஃபுல் கிஃப்ட்லாம் இருக்குங்க. ஏதாவது தாட்ஃபுல் கிஃப்ட்லாம் உங்களுக்கு தெரியும்? சும்மா இப்போ உங்களுக்கு நீங்க கொடுத்த தாட்ஃபுல் கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு சும்மா. ஏன்னா உட்காந்து யோசிக்கணும் கரெக்டா. இது எப்படி யோசிச்சாங்க எனக்கும் தெரியல. சி, யூ கேன் கிவ் சோ மச் ஆஃப் மணி அண்ட் ரொம்ப காஸ்ட்லியா கூட கொடுக்கலாங்க. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் தட் வில் மீன் தட் மச். ரொம்ப காஸ்ட்லி டிஷர்ட்டு, இந்த டீசல்னு ஒரு இது பிராண்ட் இருக்கும் தெரியுமா? டீசல்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது என்ன 10,000 ரூபா என்னவோ டிஷர்ட் தான். இதை எதுக்குடா கிஃப்டா கொடு? இல்ல இது டீசல் பிராண்டு. சரி, டீசல் பிராண்டா இருக்கட்டும், எந்த பிராண்டா இருக்கட்டும், பட் ஆனா என்ன மீனிங்னு இருக்குல்ல. யூனோ எனக்கு தெரிஞ்சு யூனோ இட் ஷுட் யூ ஷுட் யூ ஷுட் ஆல்சோ திங்க் அபவுட் இட். இனிமே யாருக்கா கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நிஜமாவே யோசி, நான் என்ன கிஃப்ட் இப்ப திருப்பி கொடுக்குறேன். ஏதாவது ஒன்று யோசிச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ போவோமா? வீல் கோ டு திஸ். சி அதான் அந்த தட்ஸ் வை ஐ டூ திஸ். ஓகேவா? நாட் ஃபார் இந்த கிஃப்ட்னு இல்லை. யூனோ பீப்புள் டீச்சிங் அதான். ஆக்சுவலா யூ ஷுட் டேக் அவே so many things even after you go out. It's not here. ஸோ இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, இந்த டாபிக்லாம் இருக்குல்ல, ஆப்ஷனல்லையே இதை கம்மியாக தான் தே டாட் மீ. ஓகேவா? நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, டு நாட் டேக் திஸ் எக்ஸாம் கொஞ்சம் லைட்லி. இந்த எக்ஸாம் வந்து வெளியில சொல்ற மாதிரி வெறும் இந்த நோட்ஸு. ஓகேவா? எனக்கு அது மனசே கஷ்டமா தான் இருக்கு. நோட்ஸ் படிக்காம இருந்தா நீங்க பாஸ் ஆறதுக்கு ரொம்ப கிட்ட போயிருவீங்க. நான் சொல்றது புரியுது, கிட்ட போயிருவீங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாவே இந்த நோட்ஸ், இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும்ல. நான் அன்னைக்கு இன்னொரு கிளாஸ்ல ஏதோ ஒரு அக்யூமென்ட் கிளாஸ்ல உணர்ந்து சொன்னேன். இந்த சென்ஸ் வந்து ஜியாகிரபிக்கெல்லாம் இந்த டாபிக்லாம் இந்த புக்ல இருக்கு. அஸ்வினி இதே எங்க எடுத்துட்டு வந்தீங்க? கேன் யூ ஹேவ் யூ காட் திஸ் புக்? This book is very very essential.
This book contains the information that I'm going to talk about these things, which is there in NCERT also. NCERT also they have given excellently, but this book has the diagram, the way and methodologies. This book is enough for geography optional itself. If you are studying geography optional itself, it's okay. But Anna, what I am trying to say is that these materials, notes, I will give whichever you want. Class I will give you, and I will also give printouts, and anything that I can do, I'll do. Do not go outside materials. If you want to go outside, go to books, which is this and NCERT books. See, I say this after so many, illa அந்த டாப்பர் அப்படி சொன்னாங்க, அவங்க நிஜமாவே உட்காந்து இதுல பேச சொல்லுங்க, பேசுவோம். அவங்க என்ன படிச்சாங்கன்னு இங்க உட்காரட்டும், நானும் உட்காந்துக்கிறேன், நீங்களும் உட்காருங்க, அவங்க கிட்டயே கேட்போம். எந்த டாப்பரா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் ரேங்கா இருந்தாலும், எந்த ரேங்கா இருந்தாலும் சரி, அவங்க இங்க உட்காரட்டும், நானும் உட்காந்துக்கிறேன், பேசுவோம். எந்த டாபிக்ல எதை படிச்சாங்க, எதுல அவங்களுக்கு மார்க் வந்துச்சுன்னு பேசுவோம். அப்புறம் நம்ம ஒத்துக்கலாம் ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு. ஆனா இந்த எக்ஸாம் வந்து புக்கு தான். புக்கு ப்ரீவியஸ் இயர் OK。我给谁写啊？给我们，给我写。Amazing. Yeah.